அமெரிக்காவுக்கு குட் பை சொல்கின்றனவா வளைகுடா நாடுகள்? எடுபடாத ட்ரம்ப் வியூகமும் தாக்கமும். வளைகுடா நாடுகள்ல பல ஆண்டுகளாக ஆழமாக பதிந்திருந்த அமெரிக்காவின் அசைக்க முடியாத சுவடுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி இருக்கு. அமெரிக்காவே எங்களின் பாதுகாப்பு கவசம்ன்ற மாதிரி சரணாகதியில இருந்த வளைகுடா நாடுகள் இன்று அதிபர் டிரம்பின் ராஜதந்திர நடவடிக்கைகளாலும் முரண்பட்ட பேச்சுகளாலும் பெரும் பொருளாதார மற்றும் உயிரிழப்புகளை சந்திச்சிட்டு இருக்கு. ஒருபுறம் ஈரான் அச்சுறுத்தல், மறுபுறம் ஹார்மூஸ் நீரிணை பாதை மூடப்பட்டதால செங்கடல் பகுதியில ஹவுதிகளின் தாக்குதல்னு வளைகுடா அரசுகளும் அவற்றின் தொழில்துறையும் தவிக்குது. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவை நம்பி இனி பயனில்லைன்னு கருதி வளைகுடா நாடுகள் இப்போ மாற்று பாதையை தேட தொடங்கியிருக்கு. அமெரிக்க ராணுவ தளங்களை நம்பி இருந்த காலம் போய் சீனா, ரஷ்யா மற்றும் புதிய பிராந்திய ஒப்பந்தங்களை நோக்கி வளைகுடா நாடுகள் நகர தொடங்கியிருக்கு. ஈரானுடன் அமெரிக்கா கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் எப்ப முடிவுக்கு வரும்னு தெரியாம பல மாதங்களாக நீடிக்குது. இதனால சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையும் சப்ளையும் கடும் ஏற்ற இறக்கத்துடன் இருப்பது நாம் அறிஞ்சதுதான். உண்மையில ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்த இந்த போரை மேற்காசியாவில் இருக்கிற சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் விரும்பல. அமெரிக்கா போரை தொடங்கிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் திணறதை பார்த்தோம். அதிபர் டிரம்பின் முரணான பேச்சுக்களாலும் இந்த 5 நாடுகளும் வெறுப்பின் உச்சத்துல இருக்குன்னு தான் சொல்றாங்க. அமெரிக்காவின் ராணுவ படையை தங்கள் நாட்டில் தங்க வைக்க ஏன் அனுமதி அளிச்சோன்ற அளவுக்கு இந்த 5 நாடுகளும் தங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்பி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. வளைகுடா நாடுகள் கூட்டணியின் முக்கிய அதிகாரி ஒருவர் அதிபர் டிரம்ப் போரை தொடங்கினாரு, ஆனா அதற்கான விலையை நாங்க கொடுக்கிறோம்னு ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்கிறாரு. யுரேஷியா குழுமத்தின் ஆய்வாளர் பிரான்ஸ் மார்க்கெட் அமெரிக்காவோட நட்புல இருக்கும் வளைகுடா நாடுகள் ஈரானுடனான போரை ஒருபோதும் விரும்பல. டிரம்பின் ஈரானுக்கு எதிரான கொள்கை நிலையற்றதாகவும் கணிக்க முடியாததாகவுமே இருக்கு. சவுதி அரேபியாவும் கத்தாரும் உலகிலேயே அதிக அளவுல கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஹார்மூஸ் நீரிணை மூடல் மற்றும் ஏமனில் ஹவுதி படையினர் தாக்குதலால பாபல் மண்டிப் பகுதி வழியாக செல்வதில் ஏற்பட்டிருக்க சிக்கல் ஆகியவற்றால ஏற்றுமதி மோசமாக சரிந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. பல ஆண்டுகளாக வளைகுடா பகுதியில் முகாமிட்டிருந்த அமெரிக்க ராணுவத்தை சகிச்சு கொண்டுதான் வளைகுடா நாடுகள் இருந்திருக்குன்னு சர்வதேச அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்க ராணுவம் இருந்தா பிராந்திய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என நினைச்ச அந்நாடுகள் இப்போ ஈரானின் தாக்குதலுக்கு ஆளான பின்னாடி ஏன் அமெரிக்க ராணுவத்துக்கு இடம் கொடுத்தோம்னு வருத்தப்பட்டு இருக்கான். அமெரிக்கா தன்னிச்சையாக ஈரானுடன் நடத்துற போரால அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதும் அதிக அழுத்தத்தை சந்திச்சிட்டு இருக்கதும் சவுதி அரேபியா தான். ஹார்மூஸ் நீரிணை மூடப்படுவதற்கு முன்னாடி சவுதி அரேபியா தினசரி 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ அதுல 5ல் 1 பங்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையில இருக்குது. கச்சா எண்ணெய் விலையும் சர்வதேச சந்தையில பேரல் $100 எட்டி இருக்கு. ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் போரை தவிர்க்க முயன்ற போதிலும் அமெரிக்காவின் நிர்பந்தத்தால போரில் அங்கம் வகிக்க இழுத்து செல்லப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்தின் தெளிவற்ற உத்திகளை இந்த பிளவுக்கு காரணம்னு சொல்லப்படுது. இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவை இயல்பாக்க ஆபிரகாம் ஒப்பந்தம் அதிபர் டிரம்பால செய்யப்பட்டது. ஆனா பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காணாம இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து பாலஸ்தீனத்தை தாக்கியது அரபு மற்றும் இஸ்லாமிய மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதோட அரபு தலைவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ராஜாங்க ரீதியிலான இடைவெளியையும் அதிகரிச்சிருக்குது. ஈரான் விவகாரத்துல ஒரு நாள் ராணுவ எச்சரிக்கை விடுப்பது, மறுநாளே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதுன்னு டிரம்பின் முரண்பாடான பேச்சு எதிரிகளை விட அமெரிக்காவின் நட்பு நாடுகளையே அதிகம் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கு. அமெரிக்க படையின் பாதுகாப்பை நம்பியே எத்தனை நாள் தான் இருக்கிறதுன்னு விரக்தி அடைந்த சவுதி அரேபியா துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து சமீபத்தில்
மெக்கா ஒப்பந்தம் செய்துகிட்டது. எதிர்காலத்துல அமெரிக்காவை மட்டும் தனித்து பாதுகாப்புக்காக நம்பி இருக்க முடியாதுன்றதை உணர்த்துவதாகவும் பிராந்தியத்துல தங்கள் பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ளவும் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளதா தெரியுது. மேலும் வளைகுடா நாடுகளிடம் இருந்து பெருமளவுல கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் பொருளாதார ராஜதந்திர உறவுகளை அரபு நாடுகள் தீவிரமா வளர்த்து வருது. அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவே ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் போது வளைகுடா நாடுகள் தங்களுடைய சுய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய இறையாண்மையே முதன்மை என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டதா கருத்துல கொள்ளலாம். அமெரிக்கா முழுமையாக வளைகுடாவை இழக்கல என்னாலும் இழக்க தொடங்கிவிட்டதுன்னு சொல்லலாம். அரபு நாடுகள் தங்களோட சொந்த பாதையை தேர்ந்தெடுக்க தொடங்கிவிட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை.